Hi, I'll welcome back to our session. So, in a editorial பார்த்தோம் அப்படின்னா Battle of Wills, the US should lift its blockade so that Iran can open the Strait of Hormuz அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தோம்னா Battle of Wills. Battle of Wills அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா a situation where two sides are equally determined and stubborn, which means neither wants to give up. ஓகேவா? ஸோ நானும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, அவனும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அப்படி இருக்கிற இடத்துல Battle of Wills அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஎஸ் வர்சஸ் ஈரான் அப்படிங்கிறப்போ யார் ஃபர்ஸ்ட் பென் பண்ணுவாங்க, ஹூ வில் பென் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல பேசியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த பேட்டில் ஆஃப் வில்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன் ஃப்ரேஸ் ஆஃபன் யூஸ்ட் இன் எடிட்டோரியல்ஸ்ல அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா டு ஷோ தி கான்ஃபிளிக்ட் வித்வுட் டிரெக்ட் வார். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். When it comes to subheading, the US should lift its blockade so that Iran can open the Strait of Hormuz அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ரைட்டர் என்ன சொல்றாருன்னா யூஎஸ்ஏ என்ன பண்ணும், ரெஸ்ட்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணணும். அப்பனா தான் ஈரான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஷிப்ஸை வந்து அந்த பாஸ் வழியா போறதுக்கு விடுவாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா பாஸ் பண்றதுக்கு விடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து என்ன செய்யற இந்த இடத்துல சொல்றாரு, யூஎஸ் ஃபர்ஸ்ட் வளைஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஷுட்டை ஃபாலோ பண்ணி எப்பயுமே என்னதான் யூஸ் பண்ணணும், V1 தான் யூஸ் பண்ணணும். அதனால ஷுட் பிளஸ் V1, மாடல் வெர்பு பிளஸ் V1 கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ சஜஷன். சரிங்களா? அண்ட் ஸோ தட் அதை ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு சப்ஜெக்ட் ஈரான், அதை ஃபாலோ பண்ணி கேன், அதை ஃபாலோ பண்ணி ஒரு V1. இட்ஸ் அ பர்பஸ். புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க, the US war on Iran has turned into a battle of wills in the Strait of Hormuz and the Gulf of Oman, marked by dwelling naval blockades and stalled diplomacy. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹேஸை ஃபாலோ பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க, V3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்வேஸ் இது எல்லாமே எனக்கு ஃபிக்ஸ்டு ரூல். சரிங்களா? ஸோ என்ன சொல்றாங்க, டேர்ன்டு இன்டூ அப்படின்னா சேஞ்ச்டு இன்டூ, பேட்டில் ஆஃப் வில்ஸ் அப்படின்னா இட்ஸ் ஈகோ கிளாஷ். ஓகேவா? த வார் இஸ் நோ லாங்கர் ஜஸ்ட் ஃபைட்டிங். அவங்க ஃபைட் மட்டும் பண்ணல, இட்ஸ் நவ் பிகம் எ மென்டல் பொலிட்டிக்கல் ஃபைட் ஆஃப் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? has turned அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இட்ஸ் அ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் விச் மீன்ஸ் ஆக்ஷன் இஸ் கண்டினியூவிங் டில் நவ். அதனாலதான் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எனக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து பாருங்க, போத் கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்றாங்க, ரெண்டு பக்கமுமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இவங்க இங்க ஷிப்ஸ் எல்லாம் பிளாக் பண்றாங்க. ஸோ டாக்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நின்று போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. டுவெல்லிங் அப்படின்னா என்ன அர்த்தம், காம்பீட்டிங், அப்போசிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நேவல் பிளாக்கேட்ஸ் அப்படின்னா ஷிப்ஸ் எல்லாம் நிப்பாட்டி வைக்கிறது. ஸ்டால்டு அப்படின்னா என்ன அர்த்தம், நாட் ப்ராக்ரஸிங், ஸ்டாப்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அப்ப ஸ்டால்டு டிப்ளோமசி அப்படிங்கிறதுக்கு இங்க என்ன மீனிங், இந்த ஃப்ரேஸுக்கு என்ன மீனிங்னா டாக்ஸ் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போக மாட்டேங்குது. ஓகேவா? ஈரான் விச் ஹேஸ், கம்மாக்கு அப்புறம் வரக்கூடிய ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எப்பயுமே எனக்கு விச்சா மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? அதனாலதான் இங்க விச் யூஸ் பண்ணிருக்காங்க இன்ஸ்டெட் ஆஃப் தட். Iran, which has effectively restricted the free flow of traffic through the Strait of Hormuz since the US and Israel attacks on February 28, has refused to ease its control over the critical waterway. எல்லாமே இப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றாங்க எல்லா இடத்துலையும். சரிங்களா? ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா லிமிட்டட், ஃப்ரீ ஃப்ளோ அப்படின்னா ஸ்மூத் மூவ்மெண்ட். ஓகேவா? ஈரான் வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி அவங்க February 28 சண்டை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஈரான் இஸ் கண்ட்ரோலிங் ஷிப் மூவ்மெண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் சி ரூட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The US insists that its blockade of Iranian ports will stay in place until a deal is reached. யூஎஸ் அப்படிங்கிறப்போ அது எனக்கு சிங்குலர், அதனால இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, V+S யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் டீல் வர்ற வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நாங்க என்ன பண்ண மாட்டோம், ரிமூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. ஓகேவா? Last week, Iranian Foreign Minister Abbas traveled to Pakistan, which mediated the first round of direct talks on April 11, but Iran declined further direct talks with Washington. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, ஈரானியனோட ஃபாரின் மினிஸ்டர் பாகிஸ்தான்ல போய் பேசினாரு, பட் யூஎஸோட நாங்க பேச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. The White House had earlier said it would send special envoy. The White House had earlier said it would send special envoy Steve Witkoff and Jared Kushner to Islamabad, but President Donald Trump cancelled their trip after Mr. Hachi left the Pakistani capital. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து என்ன செய்யறாங்க, அதாவது ஒயிட் ஹவுஸ்ல வந்து முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்பெஷல் என்வாயை வந்து நாங்கள் அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இஸ்லாமாபாத்துக்கு. பட் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாரு, அந்த ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிட்டாரு ஆஃப்டர் தே லெஃப்ட் தி கேபிட்டல். ஓகேவா? ஓகே சொல்லியிருந்தாங்க, பட் அதுக்கப்புறமா கேன்சல் பண்ணிட்டாங்க. மிஸ்டர் ட்ரம்ப் ஹாஸ் ரிப்பீட்டட்லி செட் தட் Iran wants a deal. ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருப்ப he is saying again and again Iran wants agreement அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு,
சொல்றாரு. yet ஆனாலும் கூட இட்ஸ் a contrast statement. ஓகேவா? Tehran continues to refuse talks with the US, citing Israel's attacks on Lebanon and America's blockade in the Gulf of Oman. ஸோ அவர் டீல் வேணும்னு சொல்றாரு. ஓகேவா? ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா திருப்ப he saying like Iran wants a deal அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க என்ன பண்றாங்க, பேசுறதுக்கே வரல. ஓகேவா? இட்ஸ் a contrast statement. ஸோ yet யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிருக்காங்க. On paper, a ceasefire is in place in Lebanon. And Mr. Trump said earlier this month that Israel was prohibited from attacking the country, but Israel airstrikes have continued. ஸோ பேப்பர்ல என்ன சொன்னாங்க, சீஸ் ஃபயர் இருக்குது. சீஸ் ஃபயர்னா டெம்பரவரியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரம்ப் முன்னாடியே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாசம் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணாங்க, இந்த கண்ட்ரில இருந்து ப்ராஹிபிட் பண்ணியிருந்தாங்க, சண்டெல்லாம் போடலை அப்படிங்கிற மாதிரி அட்டாக் பண்றதுல இருந்து ப்ராஹிபிட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அப்ப ஏதோ பாசிட்டிவா இருக்கிற இடத்துல நெகட்டிவா ஒன்று சொல்ல வராங்க. இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக் என்னதான் ஆகிட்டு இருக்கு, கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு, ஈவன் தோ சீஸ் ஃபயர் பிரசன்ட்ல இருந்தாலும் கூட. He has also indicated no urgency to lift the blockade, betting that sustained economic pressure will force Iran to change its position. ஸோ இந்த இடத்துல ட்ரம்ப்புமே என்ன பண்ணல அப்படின்னா, எந்த ஒரு ப்ரெஷருமே கொடுக்கல. எதனாலனா, இந்த மாதிரி பிரச்சனைகள் போனா பரவாயில்ல, ஈரான் எப்படியாவது வழிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்புமே நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? The only silver lining is that the Iran ceasefire announced on April 8 is still holding. ஒரு நல்ல விஷயம், கெட்டதுலேயும் ஒரு நல்ல விஷயம் மாதிரி என்னன்னா, ஈரானோட சீஸ் ஃபயர் இன்னுமே என்னதான் ஆகிட்டு இருக்கு, கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அண்ட் despite Mr. Trump's threats, he has held fire even after Iran seized ships in the Persian Gulf. என்னன்னா, மிஸ்டர் ட்ரம்ப் வந்து என்னதான் பயம் காமிச்சாலுமே அவர் என்ன பண்ணாருன்னா, he has held fire even after Iran seized ships in the Persian Gulf. ஓகேவா? ஸோ என்னன்னா, ஈரான் வந்து பெர்சியன் கல்ஃப்ல இருக்கக்கூடிய ஷிப்ஸை சீஸ் பண்ணாலும் கூட he has held fire அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமும் கூட இவர் இப்படி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. Tehran too, despite warning retaliation over the US issue of an Iranian tanker. ஸோ எல்லாமே என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க எங்களுக்கு பிடிச்சி வச்சீங்க, அதுக்கு நாங்கள் எப்படி பண்ணோம், நாங்கள் உங்களை பிடிச்சி வச்சோம், நாங்கள் எப்படி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன செய்யறாங்க, டிப்ளமேட்டிக்கலா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நடுவில் பாகிஸ்தானோட விசிட்டையும் நடுவில் என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்க. ஓகேவா? ஸோ போத் கண்ட்ரீஸுமே என்னதான் பண்றாங்க, இன்டைரக்டா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த டாக்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆச்சுன்னா வார் அண்ட் எக்கனாமிக் டேமேஜ் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வார் எந்த ஒரு பெனிஃபிட்ஸையுமே, எக்ஸ்பெக்டட் பெனிஃபிட்ஸ் எதையுமே என்ன செய்யல, வார் வந்து கொண்டு வந்து கொடுக்கல. வேர்ல்டு எக்கனாமி என்ன ஆகுது, பயங்கரமா சஃபர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ வி ஷுட் டேக் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் டு கெட் பேக் திங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆத்தர். அண்ட் ஆல்சோ யூஎஸ்ஏ வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஈரானுக்கான ரியல் பெனிஃபிட்ஸை கண்டிப்பான முறையில் என்ன செய்யணும், கன்செஷன்ஸ், காம்ப்ரமைசஸ், டான்ஜிபிள் அப்படின்னா ரியல் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஈரான் வந்து என்ன பண்றாங்க, அவங்க எனிமிஸை நிப்பாட்டுறதுக்கு ஒரு சில பவர்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க. ஈரான் வந்து மே லோஸ் சப்போர்ட் இஃப் இட் கண்டினியூஸ் டிஸ்ட்ரப்ஷன். ஓகேவா? இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஈரானுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட் என்ன ஆயிடும் அப்படின்னா நின்று போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ போத் சைட்ஸுமே டென்ஷனை வந்து என்ன செய்யணும், கம்மி பண்ணணும். ஸோ ஃபியூச்சர் டாக்ஸை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் தி ஆத்தர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். என்ன பேசுறாங்க, இட்ஸ் the tone of the passage is like analytical. ஓகேவா? பிகாஸ் இந்த மாதிரிலாம் இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி he is analytical with a persuasive suggestion அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அனலிட்டிக்கல் பிளஸ் சஜஸ்டிவாகவும் இருக்குது. பிகாஸ் டிப்ளமசி ஃபேஸ் பண்ணி எல்லாமே அவர் சொல்யூஷன் கொடுத்ததுனால இட்ஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த சஜஷன் திங். ஓகேவா? அண்ட் வென் இட் கம்ஸ் டு அன் வெக்கப், நிறைய இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் இருக்கு. என்னன்னா பிளாக்கேட். ஓகேவா? பிளாக்கேட் அப்படிங்கிறப்போ ஸ்டாப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சீஸ் ஃபயர் அப்படின்னா டெம்பரவரியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறது. ஓகேவா? அண்ட் டிட்டரன்ஸ் அப்படின்னா இட்ஸ் ப்ரிவென்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபால் அவுட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா நெகட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸ்குவாண்டர் முக்கியமான வார்த்தை, வேஸ்ட். டி எஸ்கலேஷன் அப்படின்னா ரெடியூஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஃபைனலாக பேசேஜோட ஒன்லைன் தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ அண்ட் ஈரான் போத் ஆர் இன் அ ஸ்டபன் கான்ஃப்ளிக்ட். ஓகேவா? ஸோ மியூச்சுவல் காம்ப்ரமைஸ் மட்டும்தான் டிசாஸ்டரை வந்து என்ன செய்யும், அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பேசி முடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.